نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العلي العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் முதலாவது தராவிஹை நிறைவு செய்துவிட்டு நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சிந்திப்பதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நன்றி உணர்வு எனக்கூடிய தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் நன்றி உணர்வு இருந்தால் தான் உண்மையான மனசாட்சி என்பது இருக்கும். முதலில் மனிதன் முதன்மையாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். பிறகு தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, இதன் மூலியமாக அவனுடைய நன்றியை அவன் தெரிவிக்க வேண்டும். அடுத்தபடியாக தனக்கு யாரெல்லாம் எந்தெந்த வழிகளெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அனைவர்களுக்குமே நன்றி நாம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையாம் அன்மறையில் சொல்லும் பொழுது வேறொரு இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். நபீனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அன்ஷ்குரு லில்லாஹ் மன் யஷ்குரு ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, முதற்கண் நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, இரண்டாவது நாம் உலகில் வர காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுவது. அவ்வாறு நன்றி உணர்வுடன் நடக்கவில்லை என்றால் நமக்குத்தான் நஷ்டம், அல்லாஹ்விற்கு அல்ல என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு? நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றதே, அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு நஷ்டம் அல்ல. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை, நன்றி பாராட்டவில்லை என்றால் அதன் மூலியமாக அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இழுக்கோ அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இழப்போ ஏற்படுவது அல்ல. ஏனெனில் அல்லாஹ் யாரிடமும் தேவையற்றவனாக இருக்கின்றான். சொல்லிட்டு அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றதே, அதன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நன்றியும் அவன் எதிர்பார்க்கவில்லை. அடுத்து அல்லாஹ் ஒரு மனிதன் நன்றி செலுத்தவில்லை என்றால் அவனுக்குரிய இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்குரியது எப்படி ஆகிவிடும் என்றால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமான முறைகளிலும் மிகவும் இழிவான முறைகளிலும் பாவமான முறைகளில் அவனுடைய வாழ்க்கைகள் மாறிவிடும். இங்கே சாதாரணமா நம்ம பார்ப்போம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்பதை, அல்லாஹ்விற்கு என்னங்க நன்றி செலுத்துறது, எனக்கு என்னங்க கொடுத்துட்டா, நானும் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எல்லா இதுவும் செஞ்சிட்டு இருக்காருன்னு எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் நீங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா கொடுத்த பார்வை, எத்தனை நபர்கள் பார்வை இல்லாத நபர்களிடம் சென்று கேட்டால் தெரியும் இந்த பார்வையுடைய அருமை என்ன என்று. செவிப்புலன்கள் இல்லாத நபர்களிடம் கேட்டால் தெரியும் இந்த செவிப்புலனுடைய நன்மை என்னவென்று. சுவாசிக்கக்கூடிய காற்றை இப்படி ஒவ்வொன்றாக எடுக்கக்கூடிய சமயங்களில் அத்தனைக்கும் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தாத ஒரு மனித ஜீவனாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, இந்த மனித ஜீவன் மட்டும்தான். ஏனைய வஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி செலுத்தாதன் காரணத்தினால
அவனுக்கு எந்த ஒரு குறைச்சலும் ஏற்பட போறதில்லை, எந்த ஒன்றும் கூடுவதும் அல்ல. உலகில் உள்ள எல்லா நபர்களும் சேர்ந்து அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க, நன்றி செலுத்துறாங்கன்னு வைங்க, அதன் காரணமா அல்லாஹ்வுடைய தர்ஜாக்கள் உயர்ந்த போதா, அல்லது ஒட்டுமொத்தமா யாருமே சொல்ல உலகத்துல அப்படின்னா அல்லாஹ்வுடைய தர்ஜா இறங்கிறப்பதா? அப்படி இறங்குவதும் அல்ல, ஏறுவதும் அல்ல. அல்லாஹ்வுடைய தர்ஜாக்கள் ஒரே லெவல் தான் இருக்குது. அதே போல அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் பாருங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் இன்றைய குழந்தைகளுடைய சூழ்நிலையில் ஹேபிட் என்று சொல்வார்களே, அவர் ஹேபிட் எப்படி ஆயிடுச்சு, போமா போத்தா, அது சாதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்கின்றான், உஃபில் லஹுமா வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. என்ன அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொல்றான், உஃபில் லஹுமா, அவர்களை நீங்கள் சீ என்று கூட ஒரு வார்த்தை சொல்லாதீர்கள். அந்த முகம் சுளிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை கூட நீங்கள் செய்யாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவங்க ரெண்டு பேரும் நீ கடினமாக நடக்காதீங்க. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்கள்ட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் கூட கண்ணியமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எந்த குழந்தைகள், எந்த நபர்கள் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ, பெற்றோர்களை மதிக்கவில்லையோ, அந்த குழந்தைகளுக்கு மறுமை வர அல்ல, இவ்வுலகத்திலே அவர்கள் இழிவை காண்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இழிவை காணக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஆகிய காரணத்தினால் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது, அடுத்தபடியாக மூன்றாவதாக யார் நமக்கு உதவி செய்தார்களோ, இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்மையும் செய்தார் என்பதாக சொல்வார்கள் திருக்குறளில். யார் நமக்கு நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் சொல்கிறது, ஒரு மனிதன் உனக்கு தீங்கு செய்தார்களோ அவனுக்கு நீ நன்மை செய், இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஒரு மனிதன் நமக்கு நன்மை செய்தால் அவனுக்கு ஒன்றுக்கு இரண்டாக அல்ல ஒன்றுக்கு 10ஆக நாம் அவனுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும். ஆமா, அவன்கிட்ட இருக்கு செய்யறாங்க, எங்கள்கிட்ட இல்லங்க செய்யல, நீ துவா செஞ்ச போது அதுக்கு ஈடாக ஆயிரும். இல்லாத நபர்கள், இருக்கிற நபர்கள் நமக்கு உதவி செய்கின்றார்கள், இல்லாத நபர்கள் என்ன செய்வது, யா அல்லாஹ் என்னுடைய தேவைகள் இவர் மூலியமாக நீ பூர்த்தி செய்தாய், ரப்பே இவர்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்று, இவர்களுடைய பொருள்களில், இவருடைய செல்வங்களில், இவர்களுடைய ஆயுள்களில் அனைத்திலும் நீ பரக்கத்தை ஏற்படுத்து. ஒரு துவா அது செய்ய வேண்டும். எப்பொழுது அல்லாஹ் வேறொரு இடங்களில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், வ இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், யார் நன்றியை அவர்களுக்கு ஒரு காரியங்கள் நடந்தது என்றால் அதற்காக வேண்டி அவர்கள் சுக்ர் செய்கின்றார்களோ, நன்றி செலுத்துகின்றார்களோ, லஅஸீதன்னகும், அவர்களுக்கு நாம் அதிகப்படுத்துகின்றோம். அந்த விஷயங்களை இவர்கள் நன்றி செலுத்தியதன் காரணமாக அல்லாஹு தஆலா நமக்கு மென்மேலும் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஏராளமான பரக்கத்துகளையும் ரஹமத்தையும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. நம்முடைய தேவைகளை அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் நம்முடைய குடும்பத்துடைய தேவைகளையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து தந்தருள்வானாக. யார் நம்முடைய சொந்த பந்தங்களில் உற்றார் உறவினர்களில் உடல்நலக் குறைவினால் ஏற்பட்ட பாதிப்பில் ஏற்பட்டு அல்லலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா நபர்களுடைய நோய் நொடிகளையும் அல்லாஹு தஆலா ஷிஃபாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. 30 நோன்புகளையும் பரிபூர்ணமாக வைக்கக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவனான மனிதருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.